ஹலோ வீவர்ஸ், பாண்டி ஸ்டோர் டுடே எபிசோட். இந்த இடத்துல பொண்ணுடைய அப்பா வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லையா ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ராஜுவுடைய அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ராஜுவுடைய அப்பா முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இது ஏதோ ஒன்றுத்த மறைக்கிறா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பொண்ணுடைய அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கான விஷயங்களையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இவங்களுடைய கழுத்துல ஏன் ஒரு நகை கூட இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. உடனே இல்லை இது மாதிரி வீட்டில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜியுடைய அப்பா அவங்க ஒய்ஃபை பார்த்து மறைச்சிட்டு இருப்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பேசிட்டு அங்கிருந்து போன உடனே சொல்லு, யாருக்கு அந்த நகையை கொடுத்து இப்படி போய் சொல்லி மறைச்சிட்டு இருக்கியானுவாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க சக்தி வேலை அப்படின்றாங்க. நடக்கிறது எதுவுமே சரியில்லைம்மா, பார்த்தீங்கல்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்கா. நகை பேங்க்ல இருக்குன்னா அதுக்கப்புறம் கேட்டால் எதுவுமே சொல்லலை. இப்போ எங்கேயோ கொடுத்துருக்க அம்மா வீட்டிலன்றா எங்கன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இவ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது, சொல்ல போறியே இல்லையா? நாள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி பண்ணா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் பாட்டி இங்க பாருடா, தேவையில்லாத பிரச்சனை வேணா, கல்யாணத்துல நகை என்ன அது போனா போயிட்டு வேற வாங்கிக்கலாம் விடுடா, எப்படி வேற வாங்கிக்கலாம்? இப்போ அவ்வளோ நகை அவ என்ன பண்ணா, யாரு கொடுத்தான்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு வாயை தீர்க்க மாட்டேங்கிறா. டே அவளுடைய நகை அவ என்னவோ பண்ணுமா? ஆமா அது என்னுடைய நகை, எனக்கு என் அப்பா அம்மா போட்டது, நான் என்னனாலே பண்ணுவேன், அது உங்க காசுல நீங்க வாங்கி கொடுக்கலன்ட்டு ராஜுவுடைய அம்மா எதிர்த்து பேசுறாங்க. அப்படியே ராஜுவுடைய அப்பா ஷாக் ஆகுறாங்க. அவ சொல்லிட்டால பதில், இப்போ என்னடா உனக்கு சைலண்டா இருடா, நம்ம வாங்கி தந்துக்கலாம் விட அப்படின்னு அப்பதான் சொல்லிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நகை என்ன பண்ணிருப்பா, யார் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி யோசனை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் செந்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு இல்லை கவர்மெண்ட் வேலை ஒன்று வந்திருக்கு, அதை பார்த்து அப்படியா இது நல்ல வேலை தான் அப்ளை பண்ணிடுறான்றாங்க, அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை ஒன்று கிடைச்சிருந்தான்றாங்க. டே இது என்னடான்னு கேட்கும்போது இது என்னோட பரிசுன்றாங்க. டே கிழிஞ்சு போன பரிசாடா உண்டு அப்படின்றாங்க. இந்த உனக்காக உங்ககிட்ட வந்திருக்கு, எதுக்கடி தேவையில்லாத செலவு பண்ற, உனக்காக தான் நான் செலவு பண்ண, ஆனால் நீ எனக்காக செலவு பண்ணிட்டு இருக்க. டே இதுதான் அவ்வளோ பெரிய செலவு ஒன்றும் இல்லை சரியா, ஓவரா பண்ணாதுடான்றாங்க. உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், இதை போய் பெரிய செலவுன்னு வேற நீ சொல்லிட்டு இருக்கணுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் மீனா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்காக கவர்மெண்ட் வேலை கஷ்டப்பட்டு வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பிளான்? வாங்கிட்டு உன் அப்பா முன்னாடி சமகித்தா நிற்கணும், நிறைய கனவுகள் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் மீனா கிட்ட சொல்றாங்க. கேட்ட உடனே மீனா இருந்துட்டு டே உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா, நான் கூட கனவாவே போயிடுமோ அப்படின்றது நிறைய யோசிச்சேன், ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைவேறும் இல்லை மீனா, கண்டிப்பா நிறைவேறும். உன் அப்பா முன்னாடி நம்ம கவர்மெண்ட் வேலை வாங்கி அந்த இடத்துல சாதிச்சு நிற்போம் சரியா, தேவையில்லாத விஷயத்தன்னு யோசிக்காது மீனான்ட்டு மீனாவுக்கிட்ட ஆறுதலாகவும் பேசிட்டாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.